அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு சகட்டு மேனிக்கு வரி விதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது தொடர்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதுல என்ன குறிப்பா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா இப்படி வரி போடுறதுனால அதிகம் பாதிப்பு ஏற்படக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு தான் முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது இருக்கு. அதாவது அமெரிக்க சந்தையை தமிழ்நாடு அதிகமாக சார்ந்திருப்பதால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமா பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக ஜவுளித்துறையில் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் பேருக்கு வேலை இழக்கும் அபாயம் உள்ளது. அனைத்து வகை பருத்திக்கும் இறக்குமதி விலக்கு வேண்டும். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை விரைவுபடுத்த வேண்டும். ஏற்றுமதியாளர்களுக்கு வரி ஒத்துழைப்பு மற்றும் வரி சலுகைகள் வழங்க வேண்டும். இதற்காக ஒன்றிய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இக்கட்டான இந்த சூழ்நிலையை சமாளிக்க ஒன்றிய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மாநில அரசு துணை நிற்கும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறாரு. ஒன்றிய அரசு செவி சாய்க்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்.